இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு சண்டேல டேக்ரவுண்ட். மூலிகை எடுக்கிறதுக்காக நான் காட்டுக்குள்ள போயாகணும். அப்படி போயிட்டேன்னா இந்த இடம் இன்னும் அமைதியாயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். உண்மையாவா? இன்னைக்கு மட்டும் செய்யறேன். ஏன்னா இன்னைக்கு சண்டே கூட கையில பிரஷ் கொடுத்து பெயிண்ட் அடினா கடுப்பா இருக்குல்ல. உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப சாண்டர் வந்து வர்க் பண்ணால, இப்ப அவனுக்காக நீ வர்க் பண்ணும். என்ன சொல்லலாம்? பச்சை பசேல செழுமையா இருக்குமா? நீ நல்ல செக்கச்சவேன்னு இருக்க. ஹேய், விளையாடுனது போதும். ஜாண்டருக்கு உடம்பு சரியில்லை, எல்லா வேலையும் நாம தான் பார்க்கணும். அந்த பயம் இருக்கட்டும். உங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டா வேலையே நடக்காது. டேய் சிவப்பு சட்டை. நோ 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 நோ. டேய் டேய் டேய். சொன்னா கேளு. ரேஞ்சர்ஸுக்கு லெஜெண்ட் வாரியர் பவர் கிடைக்க நீ அனுமதி கொடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, நீ மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிருக்க. நான் மாஸ்டருக்கு எந்த துரோகமும் செய்யல. என்னோட மேஜிக்கல் பவர் கொடுங்க. பவர் ரேஞ்சர்ஸ் அழியறத வேடிக்கை பாருங்க. உன்னோட மேஜிக் இப்ப எனக்கு தான் சொந்தம். என் பவரை நீ சொந்த கொண்டாடுறியா? ஓராக் ஊதே நெவ்லூஷியஸ். ரேஞ்சர்ஸை எங்க எப்படி அழிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் விட வேணாம், பாரு எல்லா கலரும் என் மேல இருக்கு. வேணாம் சொல்றது கேளு. ரெட் ரேஞ்சர், போருக்கு நான் தயார். கோரக் தான் கூப்பிடுறா. சண்டை போடணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிருக்கலாம்ல. இவன் கூட விளையாடலாம். கம் ஆன் கோரக். இது வரைக்கும் பாரு. 5 பேரா இருக்கும் போதே முடியல, இப்ப 4 பேர் தான் வந்திருக்கு. நீ 4க்கு நெட்டுக்குவ. வாங்க ஃபாலோ பண்ணலாம். Legend Warriors! Code 1. அப்படியே நிக்கிறான். Wolf attack! Code 1! அதுக்கு வாய்ப்பே இல்ல. அசந்தா அடிக்கிறான்ப்பா. Dark magic strike! நமக்கு இது பயிற்சி பத்தலையோ? எனக்கு அப்படிதான் தோணுது. ஐயா வெயிட்டிஸ். அட ஏன்டா நீ வேற? கம் ஆன் ரேஞ்சர்ஸ். இன்னும் பத்தலையா? இரு உன்னை மொத்தற. மிஸ்டேக் லயன் ஸ்டார். Wolf attack! இவன் அழுக்க என்ன பவர் வேணும்? ஆனா அவன உள்ஃபா விட்டுறான். அவன் ஏதாவது விட்டாலும் சரி, அவனை விடக்கூடாது. கம் ஆன் கோரக். இதுதான் உன் முடிவு ரெட் ரேஞ்சர். லெஜெண்ட் பவர் இருந்து நான் உன்னை தோக்கடிச்சிருக்கேன். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. என்னமோ சொன்ன. நல்ல வேளை வேற விட்டு காப்பாத்துன, இல்லன்னா போட்டிருப்பாங்க. ஹாய் கோரக். கிரீன் ரேஞ்சர் வந்துட்டானா? ஏய் சண்டா. பொறுமை வேண்டாம். Legend Warriors! இதுக்கு வாய்ப்பே இல்ல. தேங்க்ஸ் மேன். Yeah! இதோ வர. வாங்க. Wolf attack! Lightning bolt. Fire stroke. எப்படி? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெட் ரேஞ்சர். நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. Go to Legend Warriors United Formation. ஜாண்டா, என்ன கலக்குற? முன்னோட ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்க. இந்த ஃபன்ல நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? வா, ரேஞ்சரா மாறு. Magical Source, Mystic Bolt. Go with Mysto Ranger. என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. ஊதே வீச்சோ ஆப்டிமஸ். சென்டோரஸ் Megasaur. இப்போ கோட் 4.
Legend of the Jungle, Mystic Lion. Code 4. Legend of the Sky, Mystic Firebird. Magikarp Megazord. உங்க அழிவு நெருங்கிடுச்சு. Legend Strike. Strike or Spin Attack. இப்ப எப்படி ஃபீல் பண்ற சாண்டர்? இவன் சாகறத பார்க்கணும்னு ஃபீல் பண்றேன். ரெண்ட் சீட் கொடுத்தது தப்பா போச்சு. ஓடா. Magical Laser. Counter attack. என்ன நடக்குது? தெரியல, வித்தியாசமா இருக்கு. என்னோட வைரஸ் உங்க மெகாசோர அழிச்சுக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் மட்டும் இத கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இம்பீரியஸ் நிறுத்து. பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். என்னாச்சு? ஓ கோராக், எதிரியை இப்படி அழிக்கிறது வீரனுக்கு அழகில்ல. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நேர்மையா போராடுறதா கோராக்கு பிடிக்கும். ஆனா எங்களுக்கு உன்னை பிடிக்காது. ரேஞ்சர்ஸ் கூட சண்டை போடும்போது நீ என் நடுவுல வந்த இம்பீரியஸ். நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்ற? அவர் ரேஞ்சர்ஸ் கிட்ட அடி மேல அடி வாங்கி உன் சாவோட விளிம்புல நின்னுகிட்டு இருந்த. அப்ப நான் அங்க வரலன்னா இப்ப நீ இங்க வந்திருக்க மாட்ட. அவர் ரேஞ்சர்ஸ் கிட்ட தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு தண்டனை கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு. என்ன? இங்க அவன அருமையா இருக்கு. இம்பீரியஸ். பரவாயில்லையே, என் பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கேன். இதுவரைக்கும் நீ எப்படி எல்லாம் தோத்துருக்கேன்னு மாஸ்டர் கிட்ட காட்ட போறேன். தீர்ப்பு என்னங்கறத அவர் சொல்லுவாரு. அவர் மட்டும் உன்னை அழிக்க தீர்ப்பு கொடுத்துட்டார்னா அதுக்கப்புறம் நீ எப்படி அழியணும்னு நான் முடிவு பண்ணுவேன். கோராக், கோராக், நான் உனக்கு ஒரு சின்ன குறும்படத்தை போட்டு காட்ட விரும்புறேன். அதுக்கு பேர் கோராகின் தோல்விகள். Fire! Come on, Korak! No! என்னோட வாள் என்னைக்கும் முடிவை மட்டும் பார்க்காத இம்பீரியஸ். அதுக்கு என்ன காரணம்னு பாரு. இது வரைக்கும் போராட்டத்துல நேர்மையையும் போர் தர்மத்தையும் நான் விட்டு கொடுத்ததே இல்ல. இதோ வரேன் கோராக். நேர்மையோடையும் போர் தர்மத்தோடையும் போராடி என்ன பிரயோஜனம் கோராக்? ஒவ்வொரு தடவை நீ எதிரிங்க கிட்ட தோத்துக்கிட்டு தானே இருக்க. முக்கியமா நீ இத பாரு.
இத நீ எப்படி செஞ்சேன்னு தெரியல மிஸ்டர் ரேஞ்சர். ஆனா இப்பவும் மெகாசோட் பவர் என்கிட்ட இருக்கு. இந்த நிலைமையில உங்ககிட்ட மோதுறது போர் தர்மம் இல்ல. ஏன்னா இப்ப நீங்க பலவீனமா இருக்கீங்க. நேரம் வரும்போது உங்க கூட மோதுறேன். நோ நெவர். என்ன வாய்ப்பு? பரவாயில்லையே, நாளுக்கு நாள் என் சக்தி அதிகரிக்கிற மாதிரி உங்க சக்தியும் அதிகரிச்சுக்கிட்டு வருது ரேஞ்சர்ஸ். அடுத்த போரோட முடிவு வித்தியாசமா இருக்கும். நீ பெரிய தப்பு பண்ற இம்பீரியஸ். இதுக்கு நிச்சயமா நீ அனுபவிப்ப. சும்மா உட்கார்றதுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்ல. உடம்பு சரியில்லாத போது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சோ நீங்களே வேலையை பாருங்க. நீங்க இந்த கலர் கூட கொஞ்சம் மிட் ஆரஞ்சு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜாண்டருக்கும் கோராக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியலப்பா. நம்ம ஜாண்டர் இருக்கான்ல, அவன் எந்த வேலையா இருந்தாலும் உருப்படியா பண்ண மாட்டான். கிட்டத்தட்ட கோராக்கும் அப்படிதான். நம்ம கூட சண்டை போடணும்னு வரோம், ஆனா சண்டை போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அம்பன் விட்டு போயிடுறான். என்ன மாஸ்டர் ஒன்னு ஒவ்வொரு தடவையும் ரேஞ்சர்ஸ் கூட சண்டை போட அனுப்பும் போது ஜெயிக்கணும் தான் அனுப்பியிருப்பாரு இல்லையா? நான் ஜெயிச்சிருக்கேன். நிக்ரோலாய கேட்டு பாருங்க. ஓ அப்படியா? நிக்ரோலாய கூப்பிடுங்க. ஓ கோராக்க பத்தி சொல்லணும் அவ்வளவுதானே? எனக்கு தெரிஞ்சதை நான் காட்டுறேன். The staff of Topaz. என் கூட சண்டை போட நீ தகுதியானவன் தான். இல்ல உடானா, இந்த ஸ்னோ ஸ்டாஃப் என்கிட்டே இருக்கட்டும். உனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கிறதுனால உன்னை உயிரோட விடுறேன். அதுக்கு நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு. உண்மையை சொல்லணும், நான் உன்னை பாராட்டணும் நிக்ரோலாய். ஏன்னா உன்கிட்ட மேஜிக் பவர் கொடுத்த அன்னைக்கே நீ ரேஞ்சர்ஸை தோக்கடிச்ச. இனி உன்னால தப்பிக்க முடியாது. கோரக் பலம் இல்லாதவன் நிரூபிக்க இந்த ஆதாரமே போதும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு கோராக். சில நேரத்துல நானும் நேர்மையா நடந்துக்கணும்ல. ஓகே, இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட தோல்விகளை பத்தி பேசலாம் இம்பீரியஸ். நீ எனக்கு தண்டனை கொடுக்க போறியா? ஆமா, ஏன்? உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு இதை பார்த்துட்டு சொல்லு. அங்க இருக்க இவன் ஈவோ. இல்ல நேக், அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு தான். ஒத்துக்கிறேன், ஆனா அது ஒண்ணுதான் என்னோட தோல்வி. அப்படியா? உன்னோட பார்பேரியன் பீஸ்ட் நண்பர்களோட நீ போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை பத்தியே சொல்லல. புரியலையா? என்ன அழிக்க அவங்களை அனுப்புனியா? அத சொல்றேன். என்ன காரியம் பண்ணிருக்க? உங்க முடிவு என் கையில தான். இது நீ செஞ்ச தப்புக்கு நான் கொடுத்த சின்ன தண்டனை. ஆனா மறந்துடாத, அந்த சக்தி வாய்ந்த ஜெஞ்சி ஜீனியை பிடிச்சதே நான் தான். அது மட்டும் இல்ல, டார்க் மேஜிக் நிறைஞ்ச அந்த உலகத்திலையும் நாம வாழ்ந்திருக்கோம். அதுக்கு காரணம் நான் தான். இந்த மொத்த ஊரி அதை சூழ்ந்துருச்சு. நாம சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதானா? இனி இந்த ஒட்டுமொத்த உலகமும் எங்களுக்கு தான் சொந்தம். போங்க போங்க. உன் கூட ஒப்பிட்டு பார்த்தா நான் செஞ்சது எல்லாமே பெரிய விஷயம் தான். என் கூட போட்டி போட தயாரா இருக்கியா? நிச்சயமா. ஆயுதம் இல்லாமலே உன்னை தோற்கடிக்க முடியும். நீ தயாரான சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். வழிவிடுங்க. இங்க என்ன நடந்தது? இவ்வளவு நேரம் இங்கே நடந்த விவாதத்தை கேட்ட தலைவர் கடைசியா அவரோட தீர்ப்பை சொல்லியிருக்காரு. எங்கள்ல யாரு சொலாரஸ் நைட்டை அழிக்கிறானோ அவன் தான் ஜெயிச்சவன். தோத்தவன் தானா அழிஞ்சிடுவான். நான் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன். இதுதான் அவங்க சொன்னதா? ஹலோ சொலாரஸ். பரவாயில்ல, எந்திரிச்சு நெல்லு. சண்டேவை என் கூட என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்களா? மேஜிக்கல் சோர்ஸ், மிஸ்டிக் ஃபோர்ஸ். Solaris Knight. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பொழுத போக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு சொலாரஸ் நைட். எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி, அதை விவரிக்க இப்ப நேரம் இல்ல. முதல்ல உன் கூட சண்டை போட போறது கோராக். அவனால முடியலன்னா அடுத்தது நான் உன் கூட சண்டை போடுவேன்.
உன்னோட அழிவை என் கையால மட்டும்தான் சோலோரஸ். அதையும் பார்க்கலாம் கோரக். டேக்ரான் டேக்ரானுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நில்லு. இம்பீரியஸ், சாரியா கண்டுபிடிச்ச கோராக். ஆரம்பம் உன்னோடது, ஆனா முடிவு என்னோடது. உன்னை மட்டும் என்னைக்குமே நம்ப கூடாது. தேங்க்யூ. என்ன மன்னிச்சுடு சோலோரஸ். உன்னை அழிச்சு மாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டிய நேரம் வந்து. இம்பீரியஸ் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நிக், என் கூட வா. நீங்க எல்லாம் கோராக்க பாத்துக்குங்க. ரெடி ரெடி ரெடி. உருண்டு எந்திரி. நம்மளோட முழு பவர் என்னன்றத காட்டியே ஆகணும். Legendary Source, Mystic Force, Legend Warriors. என்னடி பார்க்கலாம். Hey, Korak! இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். அவனை விடக்கூடாது. போதுமாடா ரிப்பன் தலையா. உங்க கூட மோதுறதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வேணுமா? உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். ரூல்டேஸ் காஸ்டர். உண்மையிலேயே ரொம்ப திறமையை சண்டை போட்டீங்க ரேஞ்சர்ஸ். வெரி குட். எனக்கு உண்டான தண்டனையை நீங்களே கொடுங்க மாஸ்டர். உங்க தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். மாஸ்டர், நடந்ததை நீங்களே பாத்தீங்கல்ல. கோராக் மட்டும் நடுவுல வந்து போர் தர்மம் வசனம் பேசாம இருந்திருந்தா நிச்சயமா நான் அவங்களை அழிச்சிருப்பேன். அதுவும் உண்மைதான். நேர்மையும் போர் தர்மமும் தான் எனக்கு முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் இல்லாதவன் ஒரு உண்மையான வீரனா இருக்கவே முடியாது. வேணும்னா இம்பீரியஸ் பலசாலியா இருக்கலாம், ஆனா எந்த விதத்திலையும் இம்பீரியஸ நம்பவே முடியாது. ஆனா நீங்க என்ன நம்பலாம் மாஸ்டர். மாஸ்டர் என் சத்திய திரும்ப கொடுத்துட்டாரு. இந்த தடவை என்கிட்ட தோத்துட்ட இம்பீரியஸ் ஒன்னு நான் கடைசியா எச்சரிக்கிறேன். இன்னொரு தடவை என்கிட்ட மோதிராவும் அழிவு என் கையில தான். அதையும் பார்க்கலாம். நான் உன்னை பத்தி அப்ப சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டியா போற? என்னாச்சு போற? எனக்கு என்ன நடக்குது? இத பார்த்தா என்ன சொல்ல வர? அதான் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. என்னது இவ்வளவு கேவலமா இருக்கு? ஏதோ உங்க டேலண்ட பயன்படுத்தி கடைக்கு ஒரு புது நேம் போர்ட உருவாக்குவீங்கன்னு நினைச்சா பாருங்க டாபி. உண்மையா சொல்லணும்னா அவன் பண்ண பெரிய தப்பே அதான். இத மட்டும் டாபி வந்து பார்த்தான். நீங்க எல்லாம் கொண்டாண்டா. இது என்ன இப்படி இருக்கு? அதே தான் நானும் சொன்னேன். இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே. போச்சுடா. ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் நின்னு இத பார்த்தாங்கன்னா கடைக்குள்ள வரணும்னாவது நினைப்பாங்களா? ஆனா நினைப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. கச்சா முச்சான் இருந்தாலும் கலைநயமா இருக்கு. தேங்க்ஸ் பாஸ். இதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட அவஸ்தை. ஐயோ வாயில சொல்ல முடியாது.
வெரி குட். உங்க எல்லாருக்கும் நான் சம்பளத்தை ஏத்துறேன். 10 ரூபாய். ஏய்னா நல்லா மதிச்சு விட்டோம். பட் என்னம்மா முறைக்கிறீங்க? ஏதா பேசிட்டுக்கலாம். ஓகே என் 10 ரூபா வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துறேன். பொறுமையா இருங்க.